ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம் 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்மும் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம்மும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க்ஸ் சம் பார்த்துடலாம். இந்த 2 மார்க் கொஷின் பார்த்துக்கோங்க. இது வந்து எடுத்துக்காட்டு 1.22 5 மார்க்ஸ் சம் வந்து பயிற்சி 1.1ல் 6வது சம்மில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம். அடுத்த கொஷின் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம முதல்ல 2 மார்க் பார்த்துடலாம். 2 மார்க் வந்து நான் போட சொல்லவே நோட்டில் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.22 இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் சம்மு. இந்த சம் வந்து பப்ளிக்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் சம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5ன்னு அவங்களே கொடுத்துட்றாங்க. எஃப் டாட் எஃப் கே ஈக்குவல் டு 5 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்றாங்க. f of k equal to 2k minus 1. இப்போ நம்ம வந்து இதில் கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள். f composite f of k equal to, இப்போ வந்து இங்கே f composite f of kனா நம்ம முதல்ல எஃப்பை வந்து எஃப்ஆ கூடவே காம்போசிட் பண்ணோம். அப்படின்னா நான் போடுறேன் பாருங்கள். f of k equal to 2k minus 1 composite 2k minus 1. புரியுதா? f of k அப்படின்னா எஃப்ஐ வச்சே எஃப்ஐ காம்போசிட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். காம்போசிட்னா கே வரத்தில் இந்த 2k minus 1 போட்டுக்கணும், அதுதான் காம்போசிட். இப்போ போடுறேன் பாருங்கள். 2k minus 1 2k minus 1 புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து வெளியே இருக்க நம்பரை உள்ளே இருக்கிறதா கூட பெருக்க போகிறோம். அப்படி பார்த்தோன்னா 4k minus 2, இங்கே பாருங்கள் 2 2s are 4, 4k 1 2 is 2 minus 2. புரியுதா? இந்த வெளியே இருக்க ஒன்றை அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ வந்து ஈக்குவல் டு 4k மைனஸையும் கூட்டினோன்னா குறி ரெண்டும் சேமாக இருந்தால் கூட்டினா அதே குறி போட்டுக்கணும். -3 4k -3. இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் கேவை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கேவை கண்டுபிடிக்கணும்னா, இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே தான் நம்ம இப்போ 4k -3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 4k -3 ஈக்குவல் டு 5. புரிஞ்சுதா? இப்போ வந்து 4k ஈக்குவல் டு 5 + 3 மைனஸில் இங்கே இருக்க 3யை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் எடுத்துகிட்டு போனால் அது வந்து +3 மாறிடுமா? 4k ஈக்குவல் டு 8. புரிஞ்சுதா? இப்போது k ஈக்குவல் டு 8/4. இந்த 4 எப்படி வந்ததுன்னா, இங்கே மல்டிப்ளேயில் இருக்கிறது இந்த சைடில் வந்தால் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வந்தால் டிவைடில் வரும். டிவைடில் வந்ததுன்னா இப்போது இதை நல்லா பாருங்கள். 2 4s are 8. அப்போது k ஈக்குவல் டு 2. ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? இப்போது நீங்கள் இந்த சம்லாம் வந்து நான் போட சொல்லவே நோட்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் சம் பார்க்கலாம். 5 மார்க்ஸ் சம் வந்து பயிற்சி 1.1ல் இருக்குது. இந்த சம் வந்து 6th சம்மில் ஃபஸ்ட்டு கொஷின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. a ஈக்குவல் டு x belongs to w, x less than 2 அப்படி கொடுத்துருக்காங்க. b ஈக்குவல் டு x belongs to n, 1 less than n less than or equal to 4. 3யோட வேல்யூ அவங்களே, சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம். a cross b union c ஈக்குவல் டு a cross b union a cross c பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாம் இதுதான் LHS தான் முதல்ல எடுத்து பார்க்க போகிறோம். LHS வந்து a cross b union c. எப்பயுமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுதணும். b union c ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னே ஏவோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும்.
ஏவோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இங்கே x belongs to w கொடுத்துருக்காங்க. டபிள்யூனா முழு எண்கள். நான் போன வீடியோவில் 10th போட்டதில் சொல்லியிருப்பேன். முழு எண்கள்னா -1, -2, 0, 1, 2, 3 இப்படி ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து 0லேருந்து எடுத்துக்கலாம். முழு எண்கள்னால் மோஸ்ட் ஆஃப் 0லேருந்து தான் எடுப்பாங்க. நம்ம 0லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து x less than 2 கேட்டிருக்காங்க. இங்கே ஈக்குவல் டு வராதனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வராதனால நம்ம 2 சேர்க்க போகிறதில்ல. 1, 0, 1 அது மட்டும்தான் ஏல எடுத்துக்க போகிறோம். 0, 1 ஏவா. b ஈக்குவல் டு b என்ன கேட்டிருக்காங்க? நேச்சுரல் நம்பரில் 1 லெஸ் தென் x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கேட்டிருக்காங்க. 1க்கு அப்புறம் 4க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 4ஐயும் சேர்த்து கேட்டிருக்காங்க. 1க்கு அப்புறம் 2, 3, 4 எடுத்துக்கிட்டோமா? சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. சி ஈக்குவல் டு 3/5 ஓகேவா. இப்போ வந்து நம்ம பி யூனியன் சி பண்ணலாம். பியோட வேல்யூ வந்து 2, 3, 4 யூனியன் 3, 5. நான் யூனியன்னா சொல்லியிருப்பேன். சேர்ப்பு 2 முறை வர நம்பரை ஒரு முறை போட்டால் போதும். இங்கே நல்லா கவனிங்க. இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. இந்த வருஷம் போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டாங்க. நல்லா பாருங்கள். இந்த சம் போடுறேன். பி யூனியன் சியோட வேல்யூ வந்து 2 ஒரு முறை இருக்கா, அப்போ 2 போட்டுக்கணும். 3 2 முறை இருக்குது. 3 வந்து நம்ம ஒரு முறை தான் எடுத்துக்க போகிறோம். 4, 5 இதுதான் வந்து பி யூனியன் சி. பி யூனியன் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு இப்போ ஏவோடைய வேல்யூ வந்து 0, 1 0, 1 கூட கிராஸ் பண்ண போகிறோம் பி யூனியன் சியை. 2, 3, 4, 5 இது கூட இதை கிராஸ் பண்ணோன்னா உங்களுக்கு கிராஸ் பண்ண தெரியும்ல. கிராஸ் எப்படி பண்ணோன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க நம்பரையும் இங்கே இருக்க நம்பரையும் சேர்த்து போட்டால் அது பேர் கிராஸ் கம்மா போட்டு எழுதிடுங்க. அவள் தான். சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 அவ்வளோதானா? இப்போ வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஈக்குவேஷன் 1ம் போட்டுக்கலாம், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்னும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் போக போகிறோம். ஆர்ஹெச்எஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவுடைய வேல்யூ 0, 1 கிராஸ் பியோடைய வேல்யூ 2, 3, 4. இதை நம்ம இப்போ எப்படி எழுதணும்னா இங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிராஸ் பண்ணுறது எப்படின்னு. 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4 புரிஞ்சுதா? இப்போது நாம் வந்து ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஏ கிராஸ் சியை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சினா ஏவுடைய வேல்யூ 0, 1 ஏவுடைய வேல்யூ 0, 1 சியோடைய வேல்யூ 3, 5. இப்போது இதை நம்ம கிராஸ் பண்ணோன்னா நல்லா பாருங்கள். 0, 3, 0, 5 1, 3, 1, 5 இங்கே போடுற கம்மாலாம் முக்கியம். இந்த கம்மாலாம் போடுங்க. இப்போ வந்து நம்ம ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி பார்த்தோன்னா இருங்க, முதல்ல ஏ கிராஸ் பியை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி வந்து 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3,
1,4 யூனியன் 0,3 இது வந்து A cross C உடைய வேல்யூ 0,3 0,5 1,3 1,5 இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டைம்ஸ் வர வேல்யூலாம் 1 டைம்ஸ் தான் போட போகிறோம் 0,2 வந்து 1 டைம் தான் வந்திருக்கு ஆனால் 0,3 2 டைம் வந்திருக்கு 0,4 1 டைம் தான் வந்திருக்கு 1,2 1 டைம் தான் வந்திருக்கு ஆனால் 1,3 2 டைம் வந்திருக்கு 1,4 1 டைம் தான் 0,3 2 டைம் 0,5 1 டைம் தான் வந்திருக்கு 1,3 2 டைம் வந்திருக்கு 1,5 1 டைம் தான் வந்திருக்கு இப்போ நாம் இதை எப்படி எழுத போகிறோன்னா 0,2 0,3 2 டைம் வந்தால் ஒரு முறை தான் எழுதணும் 0,4 1,2 1,3 1,4 1,5 ஐயோ இங்கே 0,5 வருமா இந்த இடத்துல 0,5 வரும் போட்டுக்கோங்க 0,5 1,2 1,4 போட்டோமா இப்போ வந்து 1,5 இது வந்து எப்படி எழுதணும்னா 2 3 4 5 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம வந்து என்கோடு ஆர்டரில் தான் எழுதணும் என்கோடு வந்து 1 2 3 4 5 அப்படி எழுதுகிறாங்கல்ல இப்போ வந்து இந்த இடத்துல மாறி மாறி தான் இருக்கும் நாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரியே எழுதிடக்கூடாது இங்கே என்கோட்டில் வர மாதிரி 1 2 3 4 5 அந்த மாதிரி ஆர்டர் வைஸாக தான் எழுதணும் இப்போ வந்து நாம் A cross B யூனியன் A cross C வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க வேல்யூவும் LHSல இருக்க வேல்யூவும் RHSல இருக்க வேல்யூவும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் இங்கே 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 இருக்கா இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துருக்கோமா இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம் 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 சேமாக இருக்கா இப்போ வந்து நாம் ஆன்சர் சேமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா கொஷின் வந்து சரி பார்க்க அப்படி கேட்டிருக்காங்க சரி பார்க்க எழுதுகிற பாருங்க சரி பார்க்க வெரிஃபை தட் அப்படி கேட்டிருக்காங்க கொஷினு இங்கிலீஷ் மீடியம்லாம் வந்து வெரிஃபை அப்படி கொஷின் கேட்பாங்க வெரிஃபை தட்னு கொஷின் கேட்பாங்க நீங்கள் வந்து இப்போது LHS RHS போட்டு எழுதுனீங்கன்னா LHS = RHS அப்படி முடிச்சிடலாம் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ இப்போ வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அப்படி எழுதுனீங்கன்னா எப்படி எழுதணும்னா ஃப்ரம் 1 and 2 இந்த இடத்துல மட்டும்தான் மாறும் இங்கிலீஷ் மீடியம்னா இஸ் வெரிஃபைடட் வெரிஃபைடட் அப்படி எழுதிக்கலாம் ஆனால் தமிழ் மீடியம்னா சரி பார்க்கப்பட்டது அப்படி எழுதிக்கலாம் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் சம் வந்து முடிஞ்சிருச்சு இது வந்து ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின் இந்த கொஷின் வந்து பப்ளிக்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கொஷின் வந்து வருஷம் கேட்குறாங்க இதோடைய அடுத்த கொஷின் இதே சம்மில் இந்த பயிற்சி 1.1 6வது சம்லேயே அடுத்த கொஷினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சம் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்து என்ன சம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பாய்